ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. காய்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்க போகிறேன், நல்ல கிறிஸ்பியாக இருக்க போகிறேன் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு காமிச்சு தரேங்க. காய்ஸ், நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. மறக்காமல் லைக் போட்டு விடுங்க. கடலை மாவு போண்டாக்கு ஃபஸ்ட்டு நாம் 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் 3 வெங்காயத்தை கட் பண்ணி பூ மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க. சேர்ந்து இருக்கக்கூடாதுங்க, எல்லாமே தண்ணியாக வாழுது மாதிரி உதிர்த்து வைக்கணுங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள், சின்ன சீரகம், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மல்லி இலையையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மல்லி இலை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. சோள மாவு ஒரு 2 ஸ்பூனு தான் நான் போட்டிருக்கேங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, உதிரியாக வச்சுருக்க இந்த வெங்காயத்தில், பெரிய வெங்காயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையுமே நாம் அதில் சேர்க்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போந்தாங்க நாம் போட்ட மசாலா மாவு எல்லாமே உள்ளியில் படுங்க. நாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், இப்போ நாம் சேர்த்துருக்க எல்லாத்தையுமே இப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு பெரிய சைஸ் தேவைன்னா பெரிய சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிட்டோங்க. கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க, கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகட்டுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸுக்கு அப்படியே எண்ணெயில் இருந்து நல்லா பொரியட்டுங்க. வந்தாங்க நமக்கு கடலை மாவு போண்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஒரு பக்கம் இப்போ வெந்தாச்சுங்க, நாம் இதை மறைச்சி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டியாச்சு, பார்த்தீங்களா? கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுங்க, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டுங்க. இப்போது இதை 2 மினிட்ஸுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க. நமக்கு பார்க்கும்போதே தெரியுதுங்க, நமக்கு அந்த கடலை மாவு போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக வர போகிறன்னு தெரியுதுங்க. ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா இருக்க போகிறங்க. சாப்பிடும்போது மொறு மொறுன்னு இருக்க போகிறங்க. கைஸ், நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள்.